இப்போ புதுசாக ஒரு டிராஃப்ட் பாலிசி போட்டிருக்காங்க. யாரெல்லாம் 5 கிலோவாட்டுக்கு மேலே போடணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள்லாம் வந்து கண்டிப்பாக பேட்டரி சிஸ்டமும் போட்டுக்கணும். அதாவது ஆன் கிரிட் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் போட்டு அதில் பேட்டரி போட்டுக்கணும். அப்போ தான் அதில் வந்து மின்சாரத்தை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாமல் அதில் ஸ்டோர் பண்ணிக்கணும். உங்களுடைய மின்சாரத்தை நேராக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதைத்தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வச்சுருக்கீங்க, 100 கிலோவாட் 200 கிலோவாட் தேவைப்படுதுன்னா தயவுசெய்து நீங்கள் இபியோட கனெக்ட் பண்ணுற அந்த நெட் மீட்டர் ஸ்கீம், நெட் ஃபீடின் ஸ்கீம், ஆன்கிரிட் சிஸ்டமே போடாதீங்க. ஆன்கிரிட் சிஸ்டம் வந்து இனிமேல் கவர்மெண்ட் வாங்குறதுக்கு தயார் இல்லை. உங்களுடைய யூனிட்டை அடிமாட்டு விலைக்கு வாங்குவாங்க. அதுக்கு புதுசாக லெவிஸ்லாம் போட போகிறாங்க. அதாவது இதை வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறதை விரும்பலை. அவங்க ப்ரொமோட் பண்ண முடியாது அரசாங்கத்தால். ஏன்னா இந்த கிரிட் ஸ்டெபிலிட்டி வந்து இருக்காது. அரசாங்கத்தால் வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் அவங்ககிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. அதனால் நீங்கள் வந்து ஒரு 20,000 50,000 1,00,000 பில்லு கட்டுறீங்க அப்படின்னா 100% பேட்டரிக்கு போயிடுங்க. ஏன்னா இப்போ நிறைய பேங்க் ஃபினான்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதோட இந்த பேட்டரி சிஸ்டம் வந்து கரெக்டாக டிசைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 100% 10 வருஷம் வேலை செஞ்சிடும். அதுக்கப்புறம் 20 வருஷம் வேலை செய்யக்கூடியதெல்லாம் நம்முடைய கரெக்டான டிசைனில் தான் இருக்குது. அதை லைஃப் சைக்கிளாக க்ளோஸ் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்குங்க. அப்போ கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அரசாங்கமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வீடுகளுக்கே லெவி போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கடைகளுக்கெல்லாம் அவங்க அதை அனுமதிக்கவே மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துடுச்சு. இந்த மாதிரி சூழல் வரும்போது நிச்சயமாக கடைகளுக்கு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு சோலார் போட்டு அதில் நெட் மீட்டர்லாம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் இந்த சோலார் இன்ஸ்டாலேஷன் கம்பெனிஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணி ஒரு 10,000 வரைக்கும் கரண்ட்டு பில்லு கட்டக்கூடிய சின்ன சின்ன கடைகளுக்கும் எங்களுக்கு நெட் மீட்ரு கொடுங்க அப்படின்னு அப்ளிகேஷன் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க போய் மனு கொடுத்துட்ருக்காங்க உயர் அதிகாரிகளுக்கு. இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இனி வரக்கூடிய காலங்களில் வந்து கிரிட் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் ஆகணும். இப்போ உலகளாவிய அளவில் நீங்கள் பார்க்கும்போதும் பாருங்கள், மின்சார தட்டுப்பாடு இனிமேல் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குது. எப்பயுமே வெளி இடத்துலேருந்து உங்களுடைய சக்தி மூலங்களை நீங்கள் இறக்குமதி பண்ணும்போது கண்டிப்பாக பிரச்சனையாகும். இப்போ பாருங்கள், இந்த பெட்ரோல் தட்டுப்பாட்டில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருந்தவங்க எல்லாம் பேசாமல் அசால்ட்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய சொந்த வீட்லேயே அல்லது அவங்க சொந்த நிறுவனத்திலேயே வண்டிகளுக்கு சார்ஜ் போட்டுறாங்க. எரிபொருள் தேவையே இல்லை. அது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சோலார் போடுறீங்க அப்படின்னா காலத்தின் கட்டாயம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கிக்கோங்க. இப்போ 300 கிலோமீட்டர் போகக்கூடிய டூ வீலர் இருக்குது, 800 கிலோமீட்டர் போகக்கூடிய கார் இருக்குது. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஸ்வாப் டெக்னாலஜி வருது. அதாவது நீங்கள் பேட்டரி உங்கள் வீட்டிலேருந்து சார்ஜ் பண்ணிட்டு போய் நீங்கள் மெட்ராஸில் போய் அந்த பேட்டரியை போட்டுட்டு அங்கேருந்து பேட்டரி எடுத்துகிட்டு இங்கே வந்துடலாம். பேட்டரியோட விலை இல்லாமலேயே உங்களுக்கு கார் கிடைக்கும். பேட்டரியோடு சேர்த்து 25 லட்சம் வருதுன்னா பேட்டரி 12 லட்சம் வரும். 12 லட்சத்துக்கு மட்டும் கார் வாங்கிட்டு பேட்டரியை வாடகைக்கு எடுத்துக்கலாம். பேட்டரியை வாடகைக்கு கொடுக்கக்கூடிய கம்பெனிகள் நிறையா வரப்போகுது. இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நம்ம வீட்லேயே நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம்.